வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. கிரகங்களில் பயிற்சியில் ரொம்பவே முக்கியமாக அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பயிற்சினா அது சனி பயிற்சிங்க. இந்த ஆண்டிற்கான 2026 ஆண்டிற்கான சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை மார்ச் 6ஆம் தேதி அமையுது. இந்த சனி பயிற்சியால் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 12 ராசிகளில் குறிப்பாக 4 ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் சனியினுடைய பாதிப்பு குறையுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த சனி பகவான் தாங்க சூரிய தேவன் மற்றும் சாயா தேவியின் புதல்வராக பிறந்திருக்காரு. யமதர்மனுடைய சகோதரர் இவர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. நீதி பகவான்னு சொல்லலாம். சிவம்சத்தோடு பிறந்த இவரும் பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி தவம் செய்து நவ கிரகங்களை தனக்குன்னு ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்காரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒருவரை தண்டிப்பார் இல்லைங்க. நாம் செய்யக்கூடிய பாவ கணக்குகள் ஏற்ப நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய சனி பயிற்சியால் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் 12 ராசிகளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கவங்க எந்த ராசிக்காரங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தையும் கூடவே பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனுக்கும் அவரது மனைவின்னு சொல்லக்கூடிய சாயா தேவிக்கும் பிறந்தவர் தாங்க இந்த சனி பகவான். கருமை நிறத்தோடு பிறந்ததால அவரே சூரியன் தன்னுடைய மகன்னு ஏற்க மறுத்துட்டாரு. தனது தந்தையிடமே பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரம் கிடைக்காததால சிவன் மீது பக்தி கொண்டு காசுக்கு சென்று கடும் தவம் புரிந்திருக்காரு சனி பகவானும். இதனால சனீஸ்வரர் என்ன பட்டம் பெற்று நவகிரகங்களை தலைமை நீதிபதியாகவும் இவர் பார்த்தீங்கன்னா பதவியை வென்றிருக்காரு. மனிதர்கள் தங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்க வைப்பதே இந்த சனி பகவானுக்குரிய முக்கிய பணியாக இருக்குதுங்க. இவருடைய பார்வையில் கடவுளார்கள் கூட தப்ப முடியாதுன்னு சொல்லலாம். மேலும் காகம், கழுகு, இரும்பு, கருமை நிறம் சனி பகவானுக்குரியதாக சொல்லுவாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7 சனி காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மை திருத்துவே சொல்வார். இவரே சனிக்கிழமை நாள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. அனுமனை வழிபட்டாலும் சனியின் பிடியிலிருந்து நிச்சயம் நீங்கள் நிம்மதி பெறலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் தன்னுடைய ராசியை மாற்றுவாருங்க. சனி பகவானுடைய பேச்சு ஒவ்வொரு ராசினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரையுமே சனி பகவானின் அஸ்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் 4 ராசினுக்கு மிகப்பெரிய கஷ்ட காலமாக இருக்குது. மேலும் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தலான்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா பண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவசர நிதி முடிவுகள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். யாருக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்துடுங்க. ஏன்னா பணத்தை திரும்ப பெறுவது ரொம்ப கடினமாக மாறிடும். இந்த நேரத்தில் உங்கள் கோபம் உங்கள் பிரச்சனைகளை இனி அதிகரிக்கும். எனவே பொறுமையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக 2வதாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சனி பகவான் அமைவதால் துலாம் ராசின்களுக்கு செலவுகள் அதிகரிக்க கூடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்தணும். கடன் வாங்குவதையோ இல்லை பெரிய முதலீடுகள் செய்வதையோ தவிர்த்துடுங்க. உங்கள் உடல்நலம் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். எனவே உங்கள் உடம்பு பழக்கத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிதி தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சிறிய உடல்நல பிரச்சனை தீவிரமாக மாறலாம். எனவே சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்றுக்கோங்க. பெருமை மற்றும் கோபம் உங்கள் வேலையை இனி அளிக்கக்கூடும். எனவே பணிவாக இருப்பது நல்லது. இறுதியாக இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவங்களுக்கோ செலவுகள் திடீர்னு அதிகரிக்கும். முன்பு பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருந்த ஒரு விஷயம் இப்போது முதலீடுகளை திடீர்னு நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். மன அழுத்தமும் சோர்வு உண்டாக வாய்ப்பிருக்கு. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தொழிலுக்கு இந்த நேரத்தில் தீங்கு விளைவிக்கும். எனவே நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது.
எனவே இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி காலை பார்த்தீங்கன்னா 8:26 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க. இதனால் பலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் முக்கிய கிரகமாக இருப்பாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றிப்பார். சனி பகவானுடைய பேச்சு பற்றின இந்த 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தற்போது மீன ராசிக்கு பேச்சியாவதன் மூலம் இந்த நேரத்தில் பலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னா, ராசி சக்கரத்தில் 2ஆவதாக வரக்கூடிய ரிஷபராசினருக்கு 9 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் விளங்கி வராரு. இதனால் இந்த பேச்சின் போது ரிஷப ராசியின் 11ஆவது வீடான லாபஸ்தானம் அமர்கிறாரு. மீனராசி சனி பகவானின் நட்பு வீடு என்பதோடு மட்டுமல்ல, குருவின் பார்வையும் இருப்பதால் ரிஷப ராசினர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக அமையும். எதிர்பாராத உயர்வுகள் நிச்சயம் உண்டு. பணியிடத்தில் தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாக நடக்கும். இடமாற்றம், பதவி உயர்வு உண்டுங்க. இழந்த அனைத்தும் மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களை நீங்கிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் 8, 9ஆம் வீடுகளில் அதிபதியாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் நல்ல லாபம் உண்டு. குறைந்த ஊதியத்தில் வேலை பார்த்து வந்தீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலைக்கான அழைப்புகளே உங்களை தேடி வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி இந்த நேரத்தில் உண்டுங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உண்டு. பணி சார்ந்த ரகசியங்களை பிறரிடம் பகிராதீங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுமூகமான போக்கு உண்டாகும். அடுத்தபடியாக கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் அதிபதியாக சனி பகவான் 9ஆவது வீட்டுக்கு வராரு. இது பாக்கியஸ்தானமாக மாறப்போகுது. இதன் காரணமாக உங்களுக்கு கடகராசினர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உண்டு. கடந்த கால முயற்சிகளுக்கு இந்த நேரத்தில் பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் இனி பாராட்டப்படும். கடினமான பணிகளை இனி எளிதாக முடித்து வெற்றி காண்பீங்க. நீண்ட கால கனவுகள் இனி நினைவாகும். அதே சமயம் எந்த சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம். கோபம் ஏற்படாமல் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு 4, 5ஆம் வீட்டில் அதிபதியாக சனி பகவான் தற்போது 6ஆவது இடத்திற்கு செல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சத்ரு ருண ரோகஸ்தானன்னு அழைக்கப்படுதுங்க. இதன் காரணமாக இனி உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்து பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்தினாலே நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாக இனி மாறுங்க. எதிர்கள் விலகி செல்வாங்க. பணியிடத்தில் பெருமை உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரப்போகுது. உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இறுதியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் சனி பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பேச்சியாகுது. இதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இனி மாறும். உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை கிடைக்குங்க. குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கேட்பீங்க. தந்தை வழியிலான சொத்துக்கள் கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோடு கூடிய பொறுப்பும் உண்டு. தலைக்குணத்தை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். மேலும் பூர்வீக சொத்துல இருந்த தகராறுகள் நீங்கிடுங்க. ஆடை ஆபரணம் சொத்துக்கள் சேர வாய்ப்பிருக்கு. இறுதியாக மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆவது வீடான தைரியஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறாரு. இது 7 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விளக்கம் அளிக்கும் விதத்தில் அமையும். இது சகாயஸ்தானன்னு சொல்லக்கூடிய உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல ஏற்றமும் மாற்றமும் உண்டு. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் நிச்சயம் உண்டு. வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இந்த நேரத்தில் வெற்றியாக முடியும். இடமாற்றம், பதவி உயர்வு உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. புதிய வாகனம், சொத்து சேர்க்கை உண்டு. குறிப்பாக இந்த சனி பயிற்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை உண்பதால் செரிமான சக்தி குறைந்து மனக்குழப்பம் அதிகரிக்கும். எனவே 7 சனி, அஷ்டம சனி காலங்களில் இருப்பவங்க அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. தினமோ என்ற தான தர்மங்களை பண்ணலாம். குறிப்பாக பட்சிகளுக்கு, விலங்குகளுக்கும் உணவிடுவது, வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணீர் விடுவதோ அதிகப்படியான நன்மை ஏற்படுத்தும். வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது நல்ல அதிர்வலைகள் உடலிலும் உள்ளத்திலும் சுறுசுறுப்பை உண்டாக்கும். வீட்டில் வேலையாட்கள் சமைத்தா வேலையாட்கள் என்ன மனநிலை உள்ளாங்களோ அந்த உணர்வு சமைக்க உணவில் கலந்துடுங்க. அந்த உணவை சாப்பிடும்போது சமைத்தவருடைய உணர்வையும் உங்களுள் சென்று உடல் அளவிலையும் மனதளவிலையும் அசௌகரியத்தை அனுபவிக்க செய்யும். நாள் முழுவதும் சமைத்தவருடைய உணவுகளை உங்களால் பிரதிபலிக்கும். முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா
சமைக்கக்கூடிய உணவின் போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜம் சொல்லிக்கொண்டே சமையல் அறையில் உணவு சமைத்து சாப்பிட்டா வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.